வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். பாலா மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. பகுபில்லா மற்றும் கானாட்டம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். மோனியு ஆஷோ மற்றும் அகோகி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. பாக் நாச்சா மற்றும் கோட்டி பூவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் குக்கி. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீரபுருஷ மர்கா அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2015ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. இது ஒரு காப்பீடு திட்டம். இந்த காப்பீடு திட்டத்துல 18 வயசுல இருந்து 50 வயசுல இருக்கக்கூடிய மக்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974ல இருந்து 78 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம் 1975லயும், குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு அறிமுகமாச்சு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்கோம். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் அராத்தி சாகா. ராமோசு எழுச்சி 1822ல இருந்து 29 வரைக்கும் சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. காலிஃபிளவரை இந்தியால அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளம். பங்களாதேஷின் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? வேக்கர் உஸ் ஜமான். ஃபைடு அண்டர் 20 பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் 2024 வென்றது யார்? திவ்யா தேஷ்முக். டிரெஸ்ஸிங்கில் 3 ஸ்டார் ஜிபி வென்ற முதல் இந்தியர் யார்? சுட்டி ஓரா. பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள பிரேனா ஸ்தலை திறந்து வைத்தவர் யார்? ஜெக்தீப் தன்கர். எந்த நாள் உலகளாவிய காற்று தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 15. தனலட்சுமி வங்கியின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் குமார் KK. ஸ்ரீகிருஷ்ண ஹரிகர சர்மா கர்நாடக வங்கியுடைய தலைவர். ரஜத் வர்மா DBS வங்கியுடைய தலைவர். PR சேஷாத்ரி சவுத் இந்தியன் வங்கியுடைய தலைவர். அசோக் வாஸ்வானி கொட்டாக் மஹிந்திரா வங்கியுடைய தலைவர். சந்திரசேகர் குஷ் பந்தன் வங்கியுடைய தலைவர். பிரவீன் அச்சுதன் குட்டி DCB வங்கி. நிது சக்சேனா மகாராஷ்டிரா வங்கி. சஞ்சீவ் நோடியல் உஜ்ஜுவின் சிறுநிதி வங்கி. வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? சுப்பையா நல்லமுத்து. சுப்பையா நல்லமுத்து. வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது 1990ஆம் ஆண்டுல இருந்து ஒலிபரப்பு அமைச்சகத்தால கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விருதை மும்பை சர்வதேச திரைப்பட விழால வருஷந்தோறும் கொடுப்பாங்க. TK ரங்கராஜன் சான்சார் ரத்னா அல்லது அப்துல் கலாம் வாழ்நாள் விருது வாங்கியிருக்காங்க. அம்பை அல்லது CS லட்சுமி டாடா இலக்கியம் நேரலை வாழ்நாள் சாதனை விருது வாங்கியிருக்காங்க. பான் கி மூன் பவர் ஆஃப் ஒன் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. ஜாவேத் அக்தர் அஜந்தா எல்லோர திரைப்பட விழால பத்மாபாணி வாழ்நாள் விருது வாங்கியிருக்காங்க. வினித் ஜெயின் ENBA வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 176வது இடத்தை பிடிச்சிருக்கோம் மொத்தம் 180 நாடுகள் பட்டியல்ல. இந்த குறியீடை வெளியிடுறது ஏல் அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஏல் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் இந்த குறியீடை வருஷந்தோறும் வெளியிடுவாங்க. உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல நாம 80. உலக திறமைகள் தரவரிசையில 56. ஊழல் உணர்தல் குறியீடுல 93. மனித வளர்ச்சி குறியீடுல 134. உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 39. பாலின இடைவெளி அட்டவணையில 129. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல நம்ம 116. எந்த நாள் சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் 21ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து யோகா, சுய மற்றும் சமூகம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ்
மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். சமீபத்தில் எந்த வங்கி உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்தது? உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பூர்வாஞ்சல் கூட்டுறவு வங்கியோட உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி வந்துட்டு ஹில்டன் யங் கமிட்டி கொடுத்த அடிப்படையில தான் ரிசர்வ் வங்கி உருவாச்சு. யுனைடெட் இந்தியா கூட்டுறவு வங்கி, சங்கர் ராவோ புஜாரி நூதன நகரி சஹகாரி வங்கி, கப்போல் கூட்டுறவு வங்கியோட உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவோட ரெப்போ விகிதம் 6.5%. மராத்தா சஹகாரி வங்கி காஸ்மோஸ் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. கிராந்தி கூட்டுறவு வங்கி ரெட்டை நகர கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அகோலா வணிக கூட்டுறவு வங்கி ஜல்கான் மக்கள் வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. தேசிய தடவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கான மத்திய அமைச்சகம் எது? உள்நாட்டு அமைச்சகம், அதாவது உள்துறை அமைச்சகம் தான் இந்த திட்டத்துடைய ஒரு நோடல் மினிஸ்ட்ரி அறிமுகப்படுத்தினது. இந்த திட்டத்துடைய மொத்த அமௌண்ட் 2254 கோடி நிதி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் 2024 இருந்து 2029 வரைக்கும் நிலுவையில் இருக்கும். எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஃபோரன்சிக், அதாவது தடவியல் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு இன்னும் நிறைய டெவலப் வேணும்னு சொல்லிதான் இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சிறுபான்மை அமைச்சகம் பதோ பாரதேஷ் அப்படிங்கிற திட்டத்தை இப்ப ரீசனா ரத்து பண்ணிருக்காங்க. PM பிரணம் திட்டம் 2023 அறிமுகமாச்சு. எதுக்காக அப்படின்னா ரசாயன உரங்களை குறைக்கணும், அதுக்காக வேண்டி. PM குசும் திட்டம் மார்ச் 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. புவி அறிவியல் அமைச்சகம் பிருத்திவி விக்யான் திட்டம் 4797 கோடி செலவுல அறிமுகமாயிருக்கு. பிரதமர் சூரியோதய யோஜனா திட்டத்துல 40% நிதி நம்ம அரசாங்கம் நமக்கு உதவியா கொடுப்பாங்க. பிரதமர் சூர்யா கட் முஃப்டி பிஜ்லி யோஜனாக்கு 75,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. வர்த்தக அமைச்சகம் நிர்விக் அப்படிங்கிற திட்டத்தை 2020 அறிமுகப்படுத்தினாங்க. மனித உடலில் உள்ள மிகச்சிறிய நாளமில்லா சுரப்பி எது? பீனியல் சொல்லக்கூடிய சுரப்பி.